திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர போகிறாங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு. இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம். யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி, உங்கள் ராசி அதிபதி ராசியில் இருந்துட்டு இருந்தார். பெயர், புகழ், மதிப்பு, சொத்து பத்துக்கள், இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் 2ஆம் வீட்டில் குருவோட சேரப்போகிறார். அப்போ 2ல் குருவோட சேர்ந்து அவர் 8ஆம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும். 8-2க்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம், அல்லது திடீர் பண வரவு, வருமானம், ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த 8-2 தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷ ராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது, நகை, பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் 2ஆம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட, உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்துல நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே கிடையாது. அடுத்தது பாருங்க, புதனும் உங்களுக்கு 4ஆம் வீட்டுல நிற்கிறார். அதே இடத்துல 3ஆம் வீட்டுல சுக்கிரனும் இருக்கார். பொதுவாக 7 கூடையவர் போய் 3ல நின்னாலே மிகப்பெரிய யோகம். கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம், வெளியூர் வெளிநாடு தொடர்புகள், கம்யூனிகேஷன் லெவலில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏகதேசமாக இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி அருமையாக இருக்கிறதுனால, அதே போல் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு, நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும். சுக்கிரன் யாருன்னா உங்கள் ஜாதகத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டில் இருக்கார். அவர் 7ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வரதுனால 2 கூடையவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் வர பணத்தை வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்போ, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புதனும் பாருங்க, கடகத்திலிருந்து அடுத்தது 19ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ 3 கூடையவர் 5ஆம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனாலையும், உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்துல சிம்மம் அந்த இடத்துல 19ஆம் தேதிக்கு மேல புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்க தைரியம் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் சனி வக்ரமா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமா இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேஷராசி நேயர்களே, கவலைப்படவே வேண்டாம். நீங்க உங்க ராசி அதிபதி வச்சே நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பசுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது புனிதத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்க ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம், ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம், சுப கிரகம், எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம், மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய குருவோட உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்க வாழ்க்கையை நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் எங்காவது வெளியே இருக்கு அப்படின்னா மூவ் பண்ணுங்க, நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் 45 நாள் அங்கதான் இருக்க போறார். இந்த 45 நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். தசாய்நாதனும் புக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடியில் சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.